அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீண்ட நாள் எதிர்பார்த்த தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமான யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ஜனவரி 8ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் இருந்து 14ஆம் தேதி முதல் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் லாபஸ்தானத்திற்குள் வரக்கூடிய வேளையில் பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள் உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களை மிக சிறப்பாக கொண்டாடுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அதிகரிப்பதோடு தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சூரியனின் அமைப்பால் நிறைவாக கிடைக்குங்க. சூரியன் தனஸ்தானத்தில் மிக வலுவாக வலு சேர்க்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அதிலும் தொழில் ஸ்தானத்தையும் வலு சேர்க்கிறாருங்க. எனவே இரட்டிப்பான நன்மை உறுதியாக இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே தகரமும் தங்கமாக மாறும் இனிமையான தருணம் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வேளையில் வெற்றிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் 2 கிரக நிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். எனவேதான் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது 7.5 சனியாக இருந்தாலும் கூட விரய சனியின் இறுதி காலகட்டத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சுக்கிரனும் பலம் வருகிறார். இந்த நிகழ்வு மிக பெரிய அளவில் அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறதுங்க. எனவே சுப விரயங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். இரட்டிப்பான மகிழ்ச்சியும் குடும்பத்தில் உறுதியாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் சனி மற்றும் சுக்கிரனின் அமைப்பால் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ராசியின் அதிபதியான குருவும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க. எனவே தைரியத்துடன் துணிச்சலுடன் பல்வேறு வகையான முடிவுகளை திறன்பட மேற்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்களை தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் உருவாகும். ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் நிலை கொண்டிருந்தாலும் பெரிய அளவில் இனி நிழல் கிரகங்களால் சிரமம் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் விரைவில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் செவ்வாய் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்களை தவிடுபடியாக்கி 7.5 சனியாக இருந்தாலும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்காமல் வைப்பதற்கான யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான இரட்டிப்பு வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வித்யாகாரகரான புதனும் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையில காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை அகன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை வித்யாகாரகரான புதனும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பதால் தான் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாறுதல் நிச்சயம் உறுதியாக இந்த வேளையில் கிடைக்கும். பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையும். தனலாபம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. 7.5 சனியில் இந்த தருணம் என்பது சிறப்பான நல்ல மாற்றத்திற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே 7.5 சனி முழுவதுமே சிரமம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. இது போன்ற நல்ல சிறப்பான விசேஷ தருணங்கள் வரும்போது அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். அலைச்சல்
பெரிய அளவுல குறையும். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட அவற்றில் இரட்டிப்பான மகிழ்ச்சி இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். நட்பு வட்டாரமும் உறவு வட்டாரமும் விரிவடையக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாக உங்களுக்கு அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுங்க. சனி மற்றும் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் வீடு பராமரித்தல், வாகன பராமரித்தல் போன்ற சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். அவை மிகப்பெரிய அளவிலான ரெட்டிப்பு வளர்ச்சியை உறுதியாக உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை விலக்குவதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடுமுறை உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிர்பாராத திடீரென பல விசேஷ வாய்ப்புகளும் உங்களுடைய வருவாயை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பயணங்கள் அதிகமாக மேற்கொண்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாக உண்டு. சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான திட்டங்களை தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது இரட்டிப்பு நன்மையை பெறுவதற்கான யோகம் உண்டு. மற்ற துறைகளை காட்டிலும் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மீனராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாக பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருங்க. முடிந்தவரை ஈடுபடாமல் இருப்பதும் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கான யோகத்தை உறுதியாக அள்ளி கொடுக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் அதீத இருக்கும். பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொள்வதற்கான யோகம் வலுவாக உண்டுங்க. அப்படி பிரம்மாண்டமான படைப்புகளை மேற்கொண்டாலும் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே அளவாக திட்டமிட்டு மேற்கொண்டால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட அனுகூலமாக பல பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாங்க. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. பழைய கடன்களை அடைத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையிலும் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாக கிடைக்க போகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையான மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் தகரமும் தங்கமாக மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.